சகோதரர்களே, இன்றைக்கு காலையில் நம்முடைய ஊட்டியினுடைய நம்முடைய நீலகிரியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இந்த பகுதியில் மிகவும் செல்வாக்கு மிக்க பிரபலமான தலைவராக திகழ்ந்தவர், இப்பொழுதும் மிக பிரபலமாக இருந்து கொண்டிருக்கிறார், மரியாதைக்குரிய திரு மாஸ்டர் மாதன் அவர்கள். நம்ம ஆஃபீஸ் வச்சிருக்கிறது கூட நம்மளுடைய மாஸ்டர் மாதன் ஐயா அவர்கள் நம்மளை கூப்பிட்டு, இந்த இடத்துல தான் நீங்கள் தேர்தல் அலுவலகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் இங்கு தான் தேர்தல் பணி தொடங்க வேண்டும், இந்த இடத்துல இருந்து தான் நான் தேர்தல் பணி தொடங்கினேன், ஆகியால் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று நமக்கு 6 மாதத்திற்கு முன்னாலே அலுவலகத்தை கொடுத்து, இன்றைக்கு அவருடைய 93 வயதிலும் கூட, அல்லாத வயதிலும் கூட இங்கு நான் சொன்ன அவர் பந்தலூரில் இருந்தார். ஐயா நான் வந்து பார்க்கணும், இல்லை இந்த வீடு தான் எனக்கு ராசியான வீடு, எனக்கு கல்யாணம் இங்கே நடந்தது, நான் வந்து என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் இருந்த வீடு இந்த வீடு, அதனால் நான் இந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு நமக்கு இன்றைக்கு நம்ம இந்த வீட்டில் வச்சு அவர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். கூட அவருடைய மூத்த மகன் திரு சுரேஷ் அவர்கள் கூட இருந்தார்கள். மாஸ்டர் மாதன் ஐயா அவர்களுடைய ஆசியை பெற்றது ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். இன்றைக்கு நீலகிரி பாராளுமன்றத்தில் நம்மளுடைய மாரியம்மன் கோயில், ஊட்டியில் இருக்கிற மாரியம்மன் கோயில்கிட்ட நம்மளுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்க இருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தகவல் வந்திருக்கும். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு புத்தி பேதலித்து போயிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியினுடைய விளிம்பில், தோல்வியுடைய பயத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் கூட பேசிக்கொண்டிருக்கிறார். சமூக நீதியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு ஸ்டாலினுக்கு அருகதை கிடையாது. சமூக நீதி என்ற வார்த்தையை உபயோகிக்க கூட ஸ்டாலினுக்கு அருகதை கிடையாது. சமூக நீதினா என்ன? அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும், அதுதான் சமூக நீதி. பாரதிய ஜனதா கட்சியில் மத்திய பிரதேசத்தில் பட்டியலினத்தை சேர்ந்தவர் துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பட்டியலினத்தை சார்ந்தவர் துணை முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல கர்நாடகாவில் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் பொழுது அங்கு துணை முதல்வராக பொதுப்பணித்துறை அமைச்சராக பட்டியலினத்தவர் இருந்தார். பாண்டிச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். தோல்வி பயம் அவர்களை பற்றி கொண்டிருக்கிறார். தாங்கள் தோற்றுவிடுவோம் என்ற அவர்கள் ரிப்போர்ட் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு பிரதமரை வந்து தமிழுக்கு நாம் இத்தனை செய்திருக்கிறோம், ஆனால் தமிழுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்கிறது, சமூக நீதி பற்றி பொய்யாக ஒரு பரப்புரை சொல்வது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போகின்ற நேரம் வந்துவிட்டது. நரேந்திர மோடிஜி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 வாய்ப்புகள் வந்தது. 3 வாய்ப்புகள் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு. ஒரு வாய்ப்பை வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தோம். 2வது முறையாக அவரை தேர்ந்தெடுத்ததை தடுத்தது யார்? கருணாநிதி அவர்கள். ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா தடுத்தார். 2வது முறை 2014 நமக்கு வாய்ப்பு வந்தது. பட்டியல் இனத்தை சார்ந்த மரியாதைக்குரிய திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 3வது முறை நமக்கு ஒரு வாய்ப்பு வந்த பிறகு நாம் யாரை மிகவும் பின்தங்கிய மலைவாழ் மக்கள் வாழுகின்ற பகுதியில் இருக்கின்ற பழங்குடியினத்தை சார்ந்த தாய்மார்களை கௌரவிக்க வேண்டும் என்று அந்த தாய்க்கு திரௌபதி முர்மு அம்மா அவர்களை ஆக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு 27% அமைச்சர்கள் ஓபிசி அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 11 அமைச்சர்கள் மலைவாழ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 12 பட்டியலின அமைச்சர்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓபிசி கமிஷனுக்கு சட்ட ரீதியாக அரசியலமைப்பு அங்கீகாரத்தை கொடுத்தது நம்முடைய பிரதமர் அவர்கள்.
இவர்களும் தான் யூபி அரசாங்கத்தில் இருந்தாங்க. அப்போ அதை பற்றியெல்லாம் யோசிக்கல. அப்போ அவர்களுடைய எண்ணம் எல்லாம் 2G வழக்கில் 2Gயில் எப்படி ஊழல் செய்யலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் இருந்து கொண்டார்கள். காமன்வெல்த் ஊழல், நிலக்கரியில் ஊழல், இப்படி ஊழல் செய்வது தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டது. ஓபிசி மக்களையோ SC/ST மக்களையோ அவர்கள் ஒரு துச்சமாக தான் மதித்தார்கள். இன்றைக்கும் அதை தொடர்ந்து தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் இதோட நிறுத்திக்கணும். சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு எல்லளவு கூட அவருக்கு அருகதை கிடையாது, யோகிதை கிடையாது. அவர் அதே மாதிரி தமிழை பற்றி பேசணும். தமிழுக்கு இன்றைக்கு கௌரவம் கொடுத்து கொண்டிருக்கிறது யார்? தமிழை வைத்து அரசியல் செய்வது ஸ்டாலின் அவர்கள். தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை போற்றுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்த 10 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் புது பாராளுமன்றம் கட்டப்பட்டது. புது பாராளுமன்றம் கட்டி தமிழர்களுடைய நேர்மையான ஆட்சிக்கு, ஆட்சியினுடைய பரிபாலனத்திற்கு உதாரணம் புனிதமான செங்கோல் சோழர்கள் ஆட்சியில் பயன்படுத்தியது. அந்த செங்கோல் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கே வச்சுருந்தாங்க? யூபி அரசாங்கம், இந்த இண்டி கூட்டணிக்காரங்க வைத்திருந்தது அலகாபாத்தில் இருந்த அந்த மியூசியத்தில் கைத்தடி, அதாவது கைப்பிடி, அந்த வாக்கிங் ஸ்டிக் என்று எழுதி ஒட்டி வைத்திருந்தார்கள். அதை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த செங்கோலுக்கு மரியாதை கொடுத்து தமிழ் வேத முழக்கங்கள் முழங்க தமிழர்களுடைய பண்பாட்டோடு தமிழ் ஆதீனங்கள், தமிழ்நாட்டிலிருந்து வந்த தமிழ் ஆதீனங்கள் புடைசூழ பாராளுமன்றத்தை தொடங்கி வைத்தது. அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது யார்? திமுக காரன். இன்றைக்கு திருவள்ளுவர் திருக்குறளுக்கு 35 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து திருக்குறளை உலகம் முழுவதும் வெளியிட்டிருக்கிறோம். பப்புவா கினியா நாட்டினுடைய கவர்னர் அங்கு வெளியிட்டு நம்முடைய பிரதமர் காலில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். அதே போல பாரதியாருக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் இருக்கை அமைத்து கொடுத்து பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் அவர்கள். காசி தமிழ் சங்கமம் 2 முறை, ஒரு முறை இல்லை 2 முறை நடத்தியது பிரதமர் அவர்கள். சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தியது பிரதமர் அவர்கள். அதே போல உலகத்தில் எங்கே போனாலும் தமிழை, தமிழ் மொழியை, தமிழினுடைய பண்பாட்டை எடுத்து சொல்லி தமிழ்தான் உலகத்திலேயே சிறந்த மொழி என்று உலக நாடுகளுக்கு போய் பேசுகிறாங்க. ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்து பேசு. அதே போல ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளு என்று முழக்கமிட்டது நம்மளுடைய பிரதமர் அவர்கள். ஸ்டாலினும் மற்றவங்கெல்லாம் போனால் இங்கிலீஷில் பேசுறது, கோட் ஷூட் போட்டு போகிறது. அதனால தமிழர்களை பற்றி அதிக அக்கறை கொண்டவர்கள் நம்முடைய பிரதமர் அவர்கள். தமிழ் மொழி மேல அதீத பிரியத்தை வைத்திருப்பது நம்முடைய பிரதமர் அவர்கள்.